நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாதுங்கிட்ட நான் அதுக்கு பேசணும். ஜாஹித் ఇదేంట్రా ఇది? అరే నీ అబ్బా, అరే లివర్ కు పైన నిప్పు, అరే నీ అబ్బా. சார் இதான் பேசுங்க சார். இந்த பேசிடுவாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? போனா அடப்பு திருச்சு நினைச்சுக்கிட்டு இருக்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தாலும் நீ விட்டுருவியா? இந்த ஒன்றிய அரசுக்கு தான், அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனி இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது. நாம எல்லாரும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ராம காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு வாங்கி தின்ன பண்ணு, இப்படி டைலாக் ஃபர்ஸ்ட் பேசுவாரா? நீ என்னதான் பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? பிளைண்ட் பிரெயின் ஒரு உள்ள வேற வேற வீட்ல, வேற வேற ஊர்ல, வேற நாட்டுல, வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா? எல்லாம் உடனே அப்படியே ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் ஒரே பேட்டர்ன்ல எழுதி கொடுக்குறான். வெக்கமா இல்ல? வேற எங்கேயாவது போய் ஒரு நல்ல வேலை பார்க்கலாம்ல? நோ 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 நோ, தட் இஸ் ஸ்டூபிடிட்டி, யூ நோ. அது எப்படி முடியும்? இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கும் போது அந்த பாச உணர்வு அதுதாங்க, அது மட்டும்தான். அது இருந்துட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அவர் ஒரு ஆள், அவருக்கு எந்த இந்த ரோட்டை மறைக்கிறீங்க நீங்க? அப்ப நானும் எங்க தான் போறது? இந்த ரோட்டை வீட்டுக்கு சுத்தி போக சொல்றீங்க வீட்டுக்கு? ஏன்னா விஜய் என்ன தேவையில்லை அவரு. அவர் ஒரு ஆள், அவருக்கு எந்த இந்த ரோட்டை மறைக்கிறீங்க நீங்க? என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? அப்ப நானும் எங்க தான் போறது? இந்த ரோட்டை வீட்டுக்கு சுத்தி போக சொல்றீங்க வீட்டுக்கு? என்னதான் இது? இல்ல நான் ரொம்ப அநியாயம் பண்றீங்க. ஆனா இதுக்கு இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அப்படி பண்ணாத தவறு. திருப்பரங்குன்ற சம்பவம் ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது. அடங்கம்மால மோத்தா உன்னை பெற்றாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். புதுச்சேரியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரேஷன் கடையை திறந்து வைத்து தீபாவளிக்கான இலவச சர்க்கரை போன்றவற்றை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். என்னடா படிடா, ஒழுங்கா படிடா. புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்னையா பாஷா, இந்த வாட்டியாவது தமிழ்நாட்டுல தாமரை மலருமா? அதெல்லாம் எம்ஐஆர் அப்படி இப்படின்னு பல பிரச்சனை கொண்டு வந்திருக்கோம் ஜி. அதெல்லாம் கண்டிப்பா வளரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடா என்னையா நீ எவ்வளவு நிறைய வெயிட் பண்றது? 10 வருஷமா வெயிட் பண்ணி நானே போய் சேர்ந்துருவோம் அவள. இவன்ட்ட என்னத்த சொல்றது? நார்த்ல வேணா நம்ம வண்டி ஓட்டிடலாம், சவுத்துல எல்லாம் ஸ்மார்ட்டா இருக்கானே. நான் என்ன சொன்னாலும் இந்த சோன் பப்படி மண்டையனுக்கும் புரியாது. இப்ப என்ன சொன்னீங்க பாஷா? அது நம்ம வளர்ச்சியை பார்த்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் ஜி. கண்டிப்பா நம்ம தாமரை மலர்ந்துரும், கிளிக்கும். எவ்வளவு முக்குனாலும் தமிழ்நாட்டுல நம்மள வளரவே விட மாட்டேங்கிறான்களே. அதெல்லாம் கவலைப்படாதே பாஷா, தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. முக்கி ஏதாவது பண்ணி அது வந்துருமா? இவனுக்கு நம்மளுக்கு ஓட்டு போட கட்டி என்ன பிரேசில் மாடல் லண்டன் மாடல் எதையாச்சும் வச்சு ஓட்ட போட்டு விட்டு நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் பாஷா. கவலைப்படாதே, இந்த ஸ்வீட் சாப்பிடு. என்ன பண்ணாலும் இந்த தமிழ்நாட்டுல மட்டும் நம்மளால உள்ளே புகர முடியலையே ஜி. அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டையன் தான் அது. அடங்கம்மால சார், புசியானந்த் சார், தமிழ் வரலன்னா வர மொழிய பேசிட்டு மேடையை விட்டு கிளம்புங்க சார். அதை விட்டுட்டு தமிழ கொலை பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். முதல் நாளேவா இப்படி என்று கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறாராம் விஜய். யார செங்கோட்டையன் நினைச்சுதான். செங்கோட்டையன் நேற்று தாவேக்காவில் இணைந்தார் அல்லவா? இணைந்த முதல் நாளே அவர் செஞ்ச மரணமா சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா.
அந்த மாதிரி அவர் செஞ்ச சம்பவம் ஒண்ணு இருக்கு. அது வீடியோ வேற லீக் ஆயிருக்கு. அதான் பிரச்சனை. வீடியோ லீக் ஆகலைன்னா கூட பிரச்சனை. வீடியோ லீக் ஆகி வைரலா ஓடிட்டு இருக்கு சோசியல் மீடியால. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். செங்கோட்டையன் செய்த தரமான சம்பவம் என்ன? என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். செங்கோட்டையன் சொருகின ஆப் என்னங்கிறதையும் பாருங்க. அந்த வீடியோ தான் இப்ப லீக் ஆகி வைரலா ஓடிட்டு இருக்கு. இன்னும் 2 வீடியோ இருக்கு. அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இந்த வீடியோ முதல்ல பாருங்க, அப்புறம் அந்த வீடியோ காட்டுறேன். பாபு ரெடியாப்பா? ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். தம்பி முதல்ல அந்த ஒரிஜினல் பேசின வீடியோ கொடுப்பா. அண்ணனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும். அதனாலதான் நேற்று வந்து பாத்திருப்பீங்க. தேசிய கட்சியில இருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி ஃபுல்லா இருந்துட்டே இருந்தாங்க. இப்ப இவர் சொல்லி முடிக்கல. பத்திரிகையாளர்கள் செங்கோட்டையன் கேள்வி கேட்கறாங்க. உங்களை ஏதோ கட்சியெல்லாம் வேற கட்சியில இருந்து உங்களை எல்லாம் சேர சொல்லி கேட்டதா சொல்றாங்களே அப்படின்னு. பொலேர்னு ஒரு அடி அடிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும். எங்கச்சி படம் இருக்குதா காட்டுங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எங்கச்சி படம் இருக்குதா காட்டு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இந்த அவமானம் தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் யாரையும் சந்திக்கல, என்னையும் யாரும் சந்திக்கல. அப்படி ஒரு தகவல் பொய், தவறு அப்படின்னு செங்கோட்டையன் சொன்ன உடனே ஓன்னு கதறி அழுதுருக்கிறாரு விஜய். ஒரிஜினலுக்கு மூஞ்சே செத்து போச்சு. அப்ப பச்சையா பொய் சொல்லி அவமானப்பட்டு அம்பலப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறது தாவேகா. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அவமானம் ஒன்று, அதோட நிப்பாட்டிதான் பரவாயில்ல. அடுத்த அவமானம் பெருத்த அவமானம். மானம் இருக்கிறவன் இதுக்குள்ள நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். என்ன பண்ணாரு நம்ம ஒரிஜினல் வாலு மரிஸ்டாடியில் அப்படிதான் நினைப்பு. இந்த கட்சி துண்ட தூக்கி அவர் தோல்ல போட்டாரு. அவரு எப்பா களி ஊத்துவாங்கப்பா, காரி துப்புவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு துண்ட தூக்கி கையில கொடுத்தது. பாக்குற எனக்கே சங்கடமா இருந்துச்சு. என்ன பண்றது, கொடுத்துட்டாரு கையில, இந்தா வச்சுக்கோ, கிண்டல் பண்ணுவாங்க, எனக்கு வேண்டாம் பண்ணிட்டாரு. இதோட நின்னுச்சானா பரவாயில்ல. செய்தியாளர் சந்திப்புன்னு ஒண்ணு வச்சாங்க. அதுல கேட்டாம்பார் கேள்வி யாருமே எதிர்பார்க்காத. யாரு நம்ம ஒரிஜினல் வேற லெவல் பதில் ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னாரு? ஊழல் செய்யலாங்க, தப்பு இல்லைங்க. எது ஊழல் செய்யலாம், தப்பு இல்லையா? ஊழல் செய்வது தவறில்லைன்னு சொன்ன அந்த வீடியோ இருக்குல்ல, அதாவது ஊழல் பண்ணலாங்க. எங்க ஒருக்கா சொல்லு. அதாவது ஊழல் பண்ணலாங்க. மர்க்கா சொல்லு. அதாவது ஊழல் பண்ணலாங்க. மர்க்கா சொல்லு. நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. அதாவது ஊழல் பண்ணலாங்க. வந்துருச்சு பாத்தீங்களா வாயில? உண்மைதான். என்னமா பாயிண்ட் வருது பாருங்க. நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. பாருங்க, இந்த பேச்சிலே நீங்க புரிஞ்சுக்கலாம் இது யாரு எப்படி. மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க தான் எங்களுடைய கோரிக்கை. நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. இவ்வளவு ஓப்பனா வந்துட்டீங்க. இவ்வளவு ஓப்பனா வந்து என்ன பாக்குற நீ? நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. என்னடா சொல்ற நீ? இது புது உருட்டா இருக்க. ஊழல் செய்யலாமா, தப்பு இல்லையா?